ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். செடி கொடிகள்லாம் பார்த்துட்ருக்கோம். செடி கொடிகள்லாம் சிறப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி பச்சை பசேல்னு இருக்குன்னு பாருங்கள். பின்னாடி பாருங்கள். ஏன்னா அந்த செடியை வந்து மாற்றி வச்சு பெயிண்ட் அடிச்சிட்ருக்கனால கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருக்கோம். இப்போ இந்த செடிகளுக்கு வந்து சிறப்பான உரங்களை எப்படி தயாரிக்கிறது, பல விதமான உரங்களே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இன்றைக்கி ஒரு வீட்டில் இருந்து தூக்கி போகிற ஒரு பொருளை வச்சு ஒரு சிறப்பான உரத்தை சொல்லலாம்னு இருக்கோம். அது என்ன உரம்னா, அது செவ்வாழை வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதில் 3 செவ்வாழை என்ன ஆகி போச்சு, மிச்சமாயிருச்சு. அதையும் நாங்கள் மறந்துட்டோம். அதை பார்த்தா கெட்டு போய் அழுகி போகிற நிலைமையில் ஆயிடுச்சு. இப்போ அதை வச்சு ஒரு சிறப்பான உரத்தை உங்களுக்கு செய்யலாம்னு இருக்கோம். அதில் பொட்டாசியம் ரொம்ப இருக்குங்க. அதோட டீ தூள் போடுறாங்க. அந்த டீ தூளில் நைட்ரஜன் ரொம்ப இருக்குங்க. அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் போடுறாங்க. பெருங்காயத்தூள் ஒரு வளர்ச்சி ஊக்கியாக இருக்கும். ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுதுங்க. இதெல்லாம் வச்சு நமக்கு பண்ண போகிறோம். டீ தூள், வாழைப்பழத்தூள், டீ தூள், மஞ்சத்தூளுங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு கிருமி நாசினிங்க. இந்த 4 பொருட்களையும் வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு உரத்தை தயாரிக்க போகிறோம். அதை நம்ம எப்படி தயாரிக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு அருமையான வேண்டுகோள். ரொம்ப பேர் நீங்கள் எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணும்போது எங்களுடைய சதா கார்டன் அடுத்த லெவலுக்கு போகும். இந்த வீடியோவை பார்க்கலாம் வாங்க. ஹலோ சார், வணக்கம். இப்போ பாருங்கள், வீட்டில் செவ்வாழை வாங்கிட்டு வந்தாங்க. செவ்வாழை நாறி போச்சு, கெட்டு போச்சு. இதை வந்து வீட்டில் தூக்கி போடுறேன்னு வீட்டுக்காரம்மா சொன்னாங்க. அப்பா இதெல்லாம் தூக்கி போடாதப்பா, இதெல்லாம் வந்து ரொம்ப சத்து, இதில் வந்து செடிகளுக்கு தேவையான பொட்டாசியம்லாம் இருக்குது, கொடுத்துரு அப்படின்னோம். அவர் சொன்னாங்க, இதெல்லாம் கெட்டு போனதெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணுறீங்களோ அப்படின்னாங்க. இதெல்லாம் சரி, சிறப்பான உரம், எல்லாருக்கும் தெரியாமல் தான் இது பண்ணுறாங்க. இதில் எவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா? இது 2 நாள் வச்சுருந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான இயற்கை உரம் கரைச்சிரும் அப்படின்னோம். சரி, இப்போ இது எப்படி உங்களுக்கு சொல்கிறதும் செய்துறோம், நல்லா பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த கெட்டுப்போன வாழைப்பழம், இந்த பாருங்கள், பெருங்காயத்தூள், டீத்தூள், மஞ்சத்தூள், ஒரு தண்ணி எடுத்துருக்கோம். முதல் தண்ணியில் ஊற்றிடுறோம். வாழைப்பழ தோல்லையே சத்து ரொம்பங்க. அதுலேயும் செவ்வாழைன்னா ரொம்ப சூப்பர் சத்துங்க. இந்த பாருங்கள், இதை உள்ளே போடுறோம். அவ்வளோதாங்க. இதையும் உள்ளே போடுறோம். மூணு வாழைப்பழத்தை போட்டாச்சுங்க. இப்போ இந்த பாருங்கள், பெருங்காயத்தூள் போதும், கொஞ்சம் போதும். அதே சமயத்தில் இந்த பாருங்கள், மஞ்சள், இப்போ 3 போட்டோம். டீத்தூள், இந்த பாருங்கள், போதுமானது. இது 3ஐயும் போட்டு வச்சாச்சு. இது 3ஐயும் நல்லா கலக்குங்க. நல்லா கலந்து இந்த தோலெல்லாம் நல்லா மசில் வரைக்கும் பண்ணுங்கள். இல்லைன்னா கத்திரிக்கோலை வச்சு கூட நல்லா வெட்டி விடுங்க. வெட்டி விட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னா 2 நாள் நிழல்ல வைங்க. அப்புறம் இது என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. மாடி தோட்டத்துக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் பெயிண்ட் அடிக்கிறனால இங்கே இருக்கிற செடியெல்லாம் போய் மாற்றி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்குது. இதுக்கு வந்து நம்ம உபயோகிக்கிற வாளியெல்லாம் பெயிண்ட் எடுத்துருக்கனால இன்றைக்கி வந்து இந்த பாட்டிலில் தான் நம்ம எசன்ஸை கலக்க போகிறோம். வடிகட்டுறதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துருக்கோம். இது ஃபில்டர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பாருங்க, இதை நல்லா கலக்கிக்க. இது அப்படியே ஊற்றக்கூடாதுங்க. அப்படியே ஊற்றினீங்கன்னா அது உள்ள இனிப்பு சத்து வந்து செடிக்கு பாதிப்பை கொடுக்கும், எறும்பு வந்துடும். அப்போது இது அப்படியே ஊற்றுறோம். இந்த பாருங்கள், அப்படியே எடுங்க.
இது இங்கே வடிஞ்சிக்கிட்டே இருக்கட்டும், இதில் வைங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கிறனால இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபில்டர் ஸ்ப்ரேயரில் தண்ணி எடுத்திருக்கோம், பாதிக்கு மேலே தண்ணி எடுத்திருக்கோம், அதில் இதை ஊற்றுறோம். இந்த பாருங்கள், போதுமானது. இப்போ இதில் இந்த தண்ணியை ஊற்றுறோம். இந்த பாருங்கள், திருப்பி இதில் இது ஊற்றி எடுத்துகிறோம். திருப்பி இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், எசன்ஸ் வந்து 2 நாள் கழித்து நம்ம ஊற்றலாம். இது இந்த செடிக்கு போதுமானது. இதில் நம்ம இதை ஊற்றுறோம். அவ்வளோதாங்க. இப்போ உரக்கலவை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த உரக்கலவையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்ற போகிறோம். எப்படி ஊற்ற போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பழத்தில் சர்க்கரை சத்து இருக்கே, எறும்பு வந்துடாதான்னா நம்ம அதுக்கு தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம், எறும்பு வராது. தண்ணியும் பார்த்திங்கன்னா 1க்கு 10 பங்கு எடுத்திருக்கோம். இந்த கலவையை எப்படி செடிக்கு ஊற்ற போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இந்த கொய்யா செடிக்கு கொஞ்சம் ஊற்றிட்டோம். இப்போது இந்த மல்லிகைக்கு கொஞ்சம் ஊற்றிட்டோம். இந்த பாருங்கள், மாதுளை கொஞ்சம் ஊற்றிட்டோம். நெல்லிச்செடி இந்த பாருங்கள், இந்த செம்பருத்தி செடிக்கு கொஞ்சம் ஊற்றுறோம் பாருங்கள். இந்த கத்திரிக்காய் செடிக்கு ஊற்றுறோம். இந்த மாதுளை செடிக்கு ஊற்றுறோம் பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிக்கும் ஊற்றுங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரேயரை உபயோகிக்க போகிறோங்க. இந்த ஸ்ப்ரேயரை வந்து நம்ம செடி முழுவதும் அழகாக அடிக்கலாங்க. இங்கே பாருங்கள், செடி முழுவதும் அடிச்சு விடுங்க. பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் எல்லா சத்தும் இருக்குது. செடி சிறப்பாக வளருங்க. எல்லா செடிக்கும் அடித்து விடுங்க. வேருக்கு கொடுக்கறத விட இலை வழியாக கொடுக்குறது தாங்க சிறந்தது. செடிக்கு உடனே பயப்படுங்க. இதை வந்து அதிகாலையில் அடிங்க, இல்லைன்னா சாயங்காலம் அடிங்க. சூரியன் மறைஞ்ச பின்னாடியோ சூரியன் உதிக்கும் முன்னாடி அடிங்க. மத்தியில் அடிக்க வேண்டாம். அடித்தா செடிக்கு இது பயம் தராது. அதனால் பாருங்கள், அப்படியே வேருக்கு வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைங்க. அப்புறம் உங்கள் செடியை பாருங்கள், கொத்து கொத்தாக பூக்கும். இந்த செவ்வாழை பதிவை உங்களுக்கு வழங்கியது உங்களுடைய சதா கார்டன். இந்த சதா கார்டன் சேனல் பிடித்திருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. சதா கார்டன், தேங்க்யூ.